சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. முரளி டேட் 16/2/2025. அவ்வக்த பாப்தாதா. ரிவைஸ் 2/2/2004. பூர்வீகர் மற்றும் பூஜைக்குரியவரின் சுயமரியாதையில் இருந்து உலகின் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாலனை செய்யுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து உயர்ந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் பூர்வீகர்களாகவும் இருக்கிறீர்கள், பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதனால் இந்த கல்ப விருட்சத்துக்கு நீங்கள் வேறாகவும் இருக்கிறீர்கள், அடிமரமாகவும் இருக்கிறீர்கள். அடிமரத்தின் கனெக்ஷன் முழு மரத்தின் அனைத்து கிளைகளோடும் இலைகளோடும் தானாகவே இருக்கிறது. அதனால் எல்லோரும் உங்களை அப்படி உயர்ந்த ஆத்துமாக்கள், முழு விருட்சத்தின் பூர்வீகர்கள் என்று உணர்கிறீர்களா? அப்படி பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று சொல்கிறார்கள். அவரது துணைவர்கள் நீங்களும் மாஸ்டர் கிரேட் கிராண்ட்ஃபாதராக இருக்கிறீர்கள். பூர்வீக ஆத்மாக்களுக்கு எவ்வளவு சுயமரியாதை இருக்கிறது? அந்த போதையில் இருக்கிறீர்களா? முழு உலகில் உள்ள ஆத்துமாக்களில் எந்த தர்மத்தின் ஆத்துமாக்களாக இருந்தாலும் அந்த அனைத்து ஆத்துமாக்களுக்கும் நீங்கள் அடிமரத்தின் உருவில் ஆதாரமூர்த்தி பூர்வீக ஆத்துமாக்களாக இருக்கிறீர்கள். எனவே பூர்வீகர்களாக இருக்கும் காரணத்தால் பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கிறீர்கள். பூர்வீகர்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் சகாஸ் தானே கிடைத்து கொண்டிருக்கிறது. மரத்தை பாருங்கள். அடிமரத்தின் மூலமாக, வேர் மூலமாக கடைசி இலை வரைக்கும் சகாஸ் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பூர்வீகர்களின் வேலை என்ன? அனைவரையும் பாலனை செய்வதே பூர்வீகர்களின் வேலையாக இருக்கிறது. லௌகிக்கத்திலும் பாருங்கள், பூர்வீகர்கள் அதாவது மூதாதையர்கள் பூர்வீகர்கள் மூலமாகவே சரீர சக்தியின் பாலனை ஸ்தூல உணவு மூலமாக அல்லது படிப்பின் மூலமாக சக்தியை நிரப்பும் பாலனை நடக்கிறது. அதனால் பூர்வீக ஆத்துமாக்கள் நீங்கள் தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் சக்திகளால் அனைத்து ஆத்துமாக்களையும் பாலனை செய்ய வேண்டும். தற்சமய நேரப்படி அனைத்து ஆத்துமாக்களுக்கும் சக்திகள் மூலமாக பாலனை அவசியமாக இருக்கிறது. இன்றைய ஆத்துமாக்களிடம் அசாந்தி மற்றும் துக்கத்தின் அலைகள் நிறைந்திருக்கின்றன. பூர்வீக மற்றும் பூஜைக்குரிய ஆத்துமாக்கள் உங்களுக்கு உங்கள் வம்சத்தாரின் மீது கருணை வரவில்லையா? எப்போது எங்காவது குறிப்பாக அசாந்தியின் வாயுமண்டலம் ஏற்பட்டால் விசேஷ உருவில் இராணுவம் அல்லது போலீஸ் அலர்ட் ஆகிறது. அதே போல இந்த கால வாயுமண்டலத்தில் பூர்வீகர்கள் நீங்களும் விசேஷ சேவை செய்வதற்கு தம்மை நிமித்தமாக உணர்கிறீர்கள். முழு உலகில் உள்ள ஆத்துமாக்களுக்கும் நிமித்தமாக இருக்கிறீர்கள். இந்த நினைவு இருக்கிறதா? முழு உலகில் உள்ள ஆத்துமாக்களுக்கும் இன்று உங்கள் சகாஸ் அவசியமாக இருக்கிறது. அப்படி எல்லையற்ற உலகின் பூர்வீக ஆத்துமாக்களாக தம்மை அனுபவம் செய்கிறீர்களா? உலக சேவை நினைவுக்கு வருகிறதா அல்லது உங்கள் சென்டரின் சேவை நினைவுக்கு வருகிறதா? இன்று ஆத்துமாக்கள், பூர்வீக தெய்வ ஆத்துமாக்கள் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், மன்னிப்பு கொடுங்கள், கருணை காட்டுங்கள் என்று ஒவ்வொருவரும் அவரவரது பலவித தேவிகளை அல்லது
தேவர்களை அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பக்தர்களின் குரல் கேட்கிறதா அல்லது இல்லையா? எந்த தர்ம ஆத்துமாக்களாக இருந்தாலும் அவர்களை சந்திக்கும் போது தன்னை அனைத்து ஆத்துமாக்களுக்கும் பூர்வீகர் என்று உணர்ந்து சந்திக்கிறீர்களா? பூர்வீகர்கள் நம்மிடமிருந்து தோன்றிய கிளைகள் இவர்கள் என்பது அனுபவம் ஆகிறதா? இவர்களுக்கும் சகாஸ் கொடுக்கும் பூர்வீகர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் கல்ப விருட்சத்தின் சித்திரத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். உங்களை பாருங்கள். உங்களிடம் எங்கே இருக்கிறது? வேரிலும் நீங்கள் இருக்கிறீர்கள், அடிமரத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள், கூடவே பரந்தாமத்திலும் பாருங்கள். பூர்வீக ஆத்துமாக்கள் உங்களது இடம் தந்தையின் அருகில் இருக்கிறது. அது தெரியும் தானே? இந்த போதையோடு எந்த ஆத்மாவை சந்தித்தாலும் ஒவ்வொரு தர்மத்தின் ஆத்மாவும் உங்களை நம்மவர், எங்களுடையவர் என்ற பார்வையில் பார்ப்பார்கள். நீங்கள் அந்த பூர்வீகரின் போதையில், நினைவில், உணர்வில், பார்வையில் சந்தித்தால் அவர்களுக்கும் நம்மவர் என்ற உணர்வு ஏற்படும். ஏனென்றால் நீங்கள் அனைவருக்கும் பூர்வீகர்களாக இருக்கிறீர்கள், அதாவது மூதாதையர்களாக இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் இருக்கிறீர்கள். இந்த நினைவோடு சேவை செய்தால் இவர் நம்மளுடைய பூர்வீகர் அல்லது இஷ்ட தெய்வம் மீண்டும் நமக்கு கிடைத்துவிட்டார் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்யும். பூஜையையும் பாருங்கள், எவ்வளவு பெரிய பூஜை நடக்கிறது. எந்த ஒரு தர்ம ஆத்மாவிற்கும் மகாத்மாவிற்கும் தேவி தேவர்கள் உங்களுக்கு சமமாக விதிப்படி பூஜை நடப்பதில்லை. பூஜைக்குரியவர்கள் ஆகிறார்கள் எனினும் உங்களை போன்று விதிப்படி பூஜை நடப்பதில்லை. பாடலையும் பாருங்கள், எவ்வளவு விதிப்படி கீர்த்தனை பாடுகிறார்கள், ஆரத்தி எடுக்கிறார்கள். அப்படி பூஜைக்குரியவர்களாக பூர்வீகர்கள் நீங்களே ஆகிறீர்கள். அதனால் தன்னை அப்படி உணர்கிறீர்களா? அப்படி போதை இருக்கிறதா? நாங்கள் பூர்வீக ஆத்துமாக்கள் என யார் நினைக்கிறீர்களோ, இந்த போதை இருக்கிறதோ, இந்த நினைவு இருக்கிறதோ, அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இருக்கிறதா? நல்லது. யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தானே கையை உயர்த்தினீர்கள்? மாமா கேள்வி கேட்கிறார். மிகவும் நல்லது. இப்போது அடுத்த கேள்வி என்னவாக இருக்கிறது? சதா இருக்கிறதா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் ஒவ்வொரு பிராப்தியிலும் அழிவில்லாதவராக பார்க்க விரும்புகிறார். அவ்வப்போது இருப்பதை பாபா பார்க்க விரும்பவில்லை. ஏன்? மிக சாதுரியமாக பதில் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறீர்கள்? இருக்கவே செய்கிறோம், நன்றாக இருக்கிறோம். சில நேரம் கொஞ்சம் அப்படி ஆகிறது என்று பிறகு மெல்ல சொல்கிறீர்கள். பாருங்கள், தந்தையும் அழியாதவர், ஆத்துமாக்கள் நீங்களும் அழியாதவர்கள், பிராப்திகளும் அழியாதவை, அழியாதவர் மூலமாக கிடைக்கும் ஞானமும் அழியாதது. அதனால் தாரணையும் என்னவாக இருக்க வேண்டும்? எப்போதும் அழியாததாக இருக்க வேண்டுமா அல்லது அவ்வப்போது இருக்க வேண்டுமா? பாப்தாதா இப்போது அனைத்து குழந்தைகளையும் நேரத்தின் சூழ்நிலைக்கு தக்கபடி எல்லையற்ற சேவையில் சதா பிஸியாக இருப்பதை பார்க்க விரும்புகிறார். ஏனென்றால் சேவையில் பிஸியாக இருக்கும் காரணத்தால் அநேகவித பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்கிறீர்கள். எனினும் எப்போது சேவை செய்தாலும் திட்டமிட்டாலும் திட்டப்படி பிராக்டிக்கலுக்கு வருகிறீர்கள். அப்போது வெற்றியும் பெறுகிறீர்கள். ஆனால் ஒரே நேரத்தில் 3 சேவைகளும் ஒன்றாக நடக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். வெறும் வார்த்தை மட்டும் இருக்கக்கூடாது, மனதாலும் நடக்க வேண்டும், வார்த்தையாலும் நடக்க வேண்டும், மேலும் செயலாலும், அதாவது சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் சேவை நடக்க வேண்டும். மனம், சொல், செயல் 3லையுமே ஒரே நேரத்தில் சேவை நடக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. சேவையின் உணர்வும் சேவையின் நோக்கமும் இருக்க வேண்டும். இந்த நேரம்
வார்த்தை சேவையின் சதவீதம் அதிகமாக இருக்கிறது. வார்த்தையின் மூலமாக பண்ணக்கூடிய சேவைகள் அதிகமாக செய்கிறோம். மனதாலும் செய்கிறீர்கள், எனினும் வார்த்தையின் சதவீதம் அதிகமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் 3 சேவையும் ஒன்றாக நடந்தால் சேவையில் இன்னும் அதிக வெற்றி கிடைக்கும். இந்த குரூப்பிலும் பலவித வர்க்கங்களைச் சேர்ந்தவர்கள் வந்திருப்பதாக பாப்தாதா செய்தியில் கேட்டார். சேவை செய்வதற்கு நல்ல திட்டங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள், நன்றாக செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் 3 சேவைகளும் ஒன்றாக நடந்தால் சேவையில் வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும். நாலாபுறங்களிலும் உள்ள எல்லா குழந்தைகளும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இதை பார்த்து பாப்தாதாவிற்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புது புது குழந்தைகள் ஊக்கம் உற்சாகத்தோடு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இப்போது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சதா தடையற்ற சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். ஏன்? எப்போது நிமித்த குழந்தைகள் நீங்கள் தடையற்ற நிலையில் உறுதியாக இருப்பீர்களோ அப்போது உலகில் உள்ள ஆத்துமாக்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தடையற்றவர்களாக மாற்ற முடியும். இதற்காக விசேஷமாக 2 விஷயங்களை அண்டர்லைன் செய்யுங்கள். செய்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆனாலும் இன்னும் அண்டர்லைன் செய்யுங்கள். ஒவ்வொரு ஆத்துமாவையும் உங்கள் ஆன்மீக பார்வையில் பாருங்கள். ஆத்துமாவின் ஒரிஜினல் சம்ஸ்கார சொரூபத்தில் பாருங்கள். ஒருவர் எப்படிப்பட்ட சம்ஸ்காரமுடைய ஆத்துமாவாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமா மீதும் வைக்கும் சுப பாவனை, சுப விருப்பம் மாற்றத்தை கொண்டு வரும். உயர்ந்த பாவனை அவரது சம்ஸ்காரத்தில் சற்று நேரத்திற்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆன்மீக உணர்வை இமர்ஜ் செய்யுங்கள். ஆரம்ப காலத்தில் எப்படி குழுவில் இருந்து கொண்டே ஆன்மீக திருஷ்டியால், ஆன்மீக உணர்வால் ஆத்துமாவை சந்திக்கிறது, பேசுகிறது என்ற பார்வையால் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியானது என்பதை பாருங்கள். தாதி தீதிங்களுக்கு அப்படிதான் என்ன பண்ணினாங்க, ஆத்மா அப்படிங்கிற உணர்வை ரொம்ப பாபா ரொம்ப கவனம் கொடுத்து அவங்கள வளர்த்தும் போதே அப்படி தான் வளர்த்தினார். அதுதான் பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக திருஷ்டியால், ஆன்மீக உணர்வால் ஆத்மாவை சந்திக்கிறது, பேசுகிறது என்ற பார்வையால் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியானது என்பதை பாருங்கள். இப்போது சேவையின் விஸ்தார சம்பந்தத்தில் ஆன்மீக உணர்வோடு நடப்பது, பேசுவது, தொடர்பில் வருவது எல்லாம் மர்ஜ் ஆகிவிட்டது. அழியவில்லை, ஆனால் மர்ஜ், அதாவது உள்ள போயிடுச்சு. ஆத்மாவிற்கு ஆன்மீக சுயமரியாதையில் எளிதில் வெற்றியை கொடுக்கிறது. ஏனென்றால் இங்கு ஒன்றாக கூடியிருக்கும் நீங்கள் எல்லோரும் யார்? அதே கல்பம் முந்தைய தேவ ஆத்துமாக்கள், பிராமண ஆத்துமாக்கள் ஒன்றாக கூடியிருக்கிறீர்கள். பிராமண ஆத்துமாக்களின் உருவிலும் உயர்ந்த ஆத்துமாக்களாகவே இருக்கிறீர்கள். அதே சொரூபத்தில் சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள். தேவ ஆத்மா, பிராமண ஆத்மா என உயர்ந்த செயல், உயர்ந்த சேவை என்ன என்பதை ஒவ்வொரு நேரமும் சோதனை செய்யுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவது. உங்கள் ஜடச்சித்திரம் என்ன சேவை செய்கிறது? ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் ஆசீர்வாதங்களை பெறப்போகிறார், ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறார். யாராவது முயற்சி செய்வது சிரமம் என்று உணர்ந்தால் நாள் முழுவதும் பார்வையில், உணர்வில், சொல்லில், பாவனையில் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இது எல்லாவற்றையும் விட எளிய முயற்சியாக இருக்கிறது. வரதானமே மகாதானம் என்பது உங்கள் டைட்டில். சேவை செய்து கொண்டே, காரியத்தில், சம்பந்தத்தில், தொடர்பில் வந்து கொண்டே ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறும் காரியத்தை மட்டும் செய்யுங்கள். இது கடினமா என்ன, அல்லது சகஜமா? யார் சகஜம் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்களை யாராவது எதிர்த்தால்
அப்போது ஆசீர்வாதத்தை கொடுப்பீர்களா? அந்த அளவு ஆசீர்வாதங்களின் ஸ்டாக் உங்களிடம் இருக்கிறதா? எதிர்ப்பு நிச்சயம் ஏற்படும். ஏனென்றால் ஆப்போசிஷன் உங்களை பொசிஷன் வரை கொண்டு சேர்க்கும். ஆப்போசிஷன் அப்படின்னா எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு தான் உங்களை பொசிஷன் வரை, அதை அடைய வேண்டிய நிலை வரை கொண்டு சேர்க்கும். பாருங்கள், எல்லோரையும் விட அதிக ஆப்போசிஷன் பிரம்மா பாபாவிற்கு ஏற்பட்டது தானே. யார் நம்பர் 1 பொசிஷனை பெற்றார்? பிரம்மா பாபா பெற்றார் தானே. என்ன நடந்தாலும் சரி, நான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். பிரம்மா பாபாவுக்கு முன்னால் வீணாக பேசுபவர்கள், வீணாக காரியத்தை செய்யக்கூடியவர்கள் இருக்கவில்லையா என்ன? எனினும் பிரம்மா பாபா ஆசீர்வாதங்களை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை பெற்றார். குழந்தையாக இருக்கிறார், மாறிவிடுவார் என உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்தார். அதே போல நீங்களும் இதே உணர்வும் பார்வையும் வையுங்கள். இவர் கல்ப முந்தையவர், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர், பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். நான் மாறி இவரை மாற்ற வேண்டும். இவர் மாறினால் நான் மாறுவேன் என்பது கிடையாது. நான் மாறி மாற்ற வேண்டும், இது என்னோட பொறுப்பு. அப்போது ஆசீர்வாதம் வெளிப்படும், மேலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போது நேரம் சீக்கிரமாக மாற்றத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நேர மாற்றத்திற்கு முன்பு உலகை மாற்றும் உயர்ந்த ஆத்துமாக்கள் நீங்கள் சுய மாற்றத்தின் மூலம் அனைவரது மாற்றத்திற்கு ஆதார மூர்த்தி ஆகுங்கள். நீங்களும் உலகத்திற்கு ஆதார மூர்த்திகளாக, நன்மை செய்யும் மூர்த்திகளாக இருக்கிறீர்கள். நான் நிமித்தம் ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் லட்சியம் வையுங்கள். 3 விஷயங்கள் மட்டும் தன்னிடம் எண்ணத்தில் கூட இருக்கக்கூடாது. இவற்றை மாற்றுங்கள். 1. பரச்சிந்தனை, பிறரை பற்றியான சிந்தனை. 2. பரதர்ஷன், அதாவது பிறரை பார்ப்பது. 3. பர்சங்க் அப்படின்னா பிற சகவாசம், கெட்ட சகவாசம். உயர்ந்தவங்களோடு சகவாசம் கொள்ளுங்கள். ஏனென்றால் கெட்ட சகவாசம் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. பாப்தாதா முன்னரும் சொல்லியிருக்கிறார், 1. பரோபகாரி ஆகுங்கள். மற்றும் இந்த 3 பரச்சிந்தனையை, அதாவது பிறருடையது, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, வெட்டி விடுங்கள். பரதர்சன், பரச்சிந்தனை, பரமத், அதாவது கெட்ட சகவாசம். பரத்தின் தவறான சகவாசம், பிறருடையது கண்டிப்பாக என்னவா இருக்குது, தவறான சகவாசம். அதனால் நீங்கள் பிறர் மீது உபகாரி ஆகுங்கள். அப்போதே ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மேலும் ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள். யார் எதை கொடுத்தாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள். அவ்வளவு தைரியம் இருக்கிறதா? பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து சென்டர்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு சொல்கிறார், யார் எதை கொடுத்தாலும் நாம் ஆசீர்வாதங்களையே கொடுக்க வேண்டும் என்று. குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் தைரியம் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் தைரியத்திற்கும் உற்சாகத்திற்கும் பாப்தாதா இந்த வருடம் எக்ஸ்ட்ரா உதவி செய்வார். கடவுள் கேரண்டி கொடுக்கிறார், எக்ஸ்ட்ரா உதவி செய்வார். ஆனால் ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள் தானே, மிக்ஸ் செய்யாதீர்கள். பாப்தாதாவிடம் எல்லா ரெக்கார்டுகளும் வருகின்றன. எண்ணத்திலும் ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக வேறு எதுவும் இருக்கக்கூடாது. தைரியம் இருக்கிறதா? இருந்தால் கரங்களை உயர்த்துங்கள். கைகளை மட்டும் உயர்த்த வேண்டாம், செய்ய வேண்டும். செய்வீர்களா? மதுவனத்தை சார்ந்தவர்கள், டீச்சர்கள் செய்வீர்களா? நல்லது. எக்ஸ்ட்ரா மதிப்பெண்களை சேமிப்பீர்களா? வாழ்த்துக்கள். ஏன்? பாப்தாதாவிடம் அட்வான்ஸ் பார்ட்டி அடிக்கடி வருகிறார்கள். எங்களுக்கு அட்வான்ஸ் பார்ட்டியின் பாகத்தை கொடுத்தீர்கள்,
அதை நாங்கள் நடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் துணைவர்கள் ஏன் அட்வான்ஸ் ஸ்டேஜை உருவாக்குவதில்லை என்று அவர்கள் பாபா கிட்ட கேட்குறாங்க. இப்போ என்ன பதில் கொடுப்பது? என்ன பதில் சொல்வது? அட்வான்ஸ் ஸ்டேஜ் மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டியின் பாகம் இரண்டும் எப்போது சேருமோ அப்போதே முடிவு வரும். அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பதில் சொல்வது? எத்தனை வருடங்களில் ஆவீர்கள்? எல்லாவற்றையும் கொண்டாடியாயிற்று. சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி எல்லாவற்றையும் கொண்டாடியாயிற்று. இப்போது அட்வான்ஸ் ஸ்டேஜின் செரிமனி கொண்டாடுங்கள். அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பாண்டவர்கள் சொல்லுங்கள், அந்த தேதி வருமா? முதல் வரிசை நிற்பவர்கள் சொல்லுங்கள், தேதியை குறிப்பீர்களா? அல்லது திடீரென நடக்குமா? என்னவாகும்? திடீரென நடக்குமா அல்லது ஒரு நாள் நடக்குமா? சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். யோசிக்கிறீர்களா என்ன? நிர்வயரிடம் கேட்கிறார், செரிமனி நடக்குமா அல்லது திடீர்னு நடக்குமா? நீங்கள் தாதியிடம் கேட்கிறீர்களா? நிர்வயர் பாய் கிட்ட பாபா கேட்கிறார், தாதி ஏதாவது சொல்லுங்கள் என்று இவர் தாதியை பார்க்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ரமேஷிடம் கேட்கிறோம், சொல்லுங்கள், ஒரு நாள் இது நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு பதில் ரமேஷ் பாய் சொல்கிறார். அந்த நாள் எப்போது? அதுக்கும் பாபா கேட்குறார். அதுக்கு மறுபடியும் ரமேஷ் பாய் பதில் சொல்கிறாரு, நீங்கள் தேதியை சொல்லுங்கள், அந்த தேதிக்குள் செய்து விடுவோம் அப்படின்னு ரமேஷ் பாய் பாபாவுக்கு பதில் சொல்கிறார். நல்லது, பாப் தாதா ஒரு வருடத்திற்கு எக்ஸ்ட்ரா தேதி கொடுக்கிறார். தைரியம் உடையவர்களுக்கு எக்ஸ்ட்ரா உதவி கிடைக்கும். இதை செய்ய முடியும் தானே? இதை செய்து காட்டுங்கள், பிறகு தந்தை தேதியை ஃபிக்ஸ் செய்வார். உங்கள் டைரக்ஷன் தேவை. அப்போது இந்த 2004 இப்படி கொண்டாடுவோம் எப்படி பதில் சொல்கிறாங்க. இதன் அர்த்தம் என்னவென்றால், இப்போது அவ்வளவு தயாராகவில்லை. அட்வான்ஸ் பார்ட்டிக்கு இப்போது ஒரு வருடம் இருக்க வேண்டும் தானே? அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. நல்லது, ஏனென்றால் செய்தே தீர வேண்டும் என்று இப்போதிருந்து லட்சியம் வைத்தாலும் அதில் நீண்ட காலம் சேர்ந்துவிடும். ஏனென்றால் நீண்ட காலத்திற்கும் கணக்கு இருக்கிறது தானே. ஒருவேளை கடைசியில் செய்தால் நீண்ட கால கணக்கு சரியாக இருக்காது. எனவே இப்போதிருந்து அட்டென்ஷன் ப்ளீஸ். நல்லது, இப்போது ஆன்மீக ட்ரில் நினைவிருக்கிறதா? ஒரு நொடியில் உங்கள் பூர்வீகர் நிலைக்கு பரந்தாம நிவாசி தந்தையோடு லைட் ஹவுஸ் ஆகி உலகத்திற்கு ஒளி கொடுக்க முடியுமா? ஒரு நொடியில் நாலாபுறங்களிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் லைட் ஹவுஸ் ஆகி உலகின் நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் கொடுங்கள், சகாஸ் கொடுங்கள், சக்திகளை கொடுங்கள். நல்லது, நாலாபுறங்களிலும் உள்ள உலகின் பூர்வீக மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு சதா வள்ளலாகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் மகாதானி ஆத்மாக்களுக்கு சதா மன உறுதியின் மூலமாக சுய மாற்றத்தால் அனைவரையும் மாற்றம் செய்யும் உலக மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு சதா லைட் ஹவுஸ் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் கொடுக்கும் நெருங்கிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களோடு நமஸ்காரம். தாதிஜி மற்றும் தாதி ஜானகிஜியோடு பாபா பேசுகிறாங்க. நல்லது, 2 தாதிகளும் மிக நன்றாக பாலனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல பாலனை கிடைத்து கொண்டே இருக்கிறது தானே? மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் தானே? உங்கள் எல்லோருக்கும் தாதிகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே? பொறுப்பின் சுகமும் கிடைக்கிறது தானே? எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் எவ்வளவு கிடைக்கின்றன? அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதாவது 2 தாதிகளும் பாப் தாதாவை தழுவினார்கள்.
இப்படி இவர்களை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படி இவர்களைப் போல மாறினால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். ஏனென்றால் பாப்தாதா இவர்களை நிமித்தமாக்கி இருக்கிறார். ஏதோ விசேஷம் இருப்பதால் தானே நிமித்தமாக்கி இருக்கிறார். அதே விசேஷங்கள் உங்கள் ஒவ்வொருவரிடமும் வந்துவிட்டால் என்னவாகும்? நமது ராஜ்யம் வந்துவிடும். பாப்தாதா எந்த தேதியை சொல்கிறாரோ அது வந்துவிடும். தேதியை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் என்பது இப்போது நினைவில் இருக்கிறது தானே. நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் நிமித்தமானால் உலகின் புதிய படைப்பு ஏற்பட்டுவிடும். நிமித்த உணர்வு குணங்களின் சுரங்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் நிமித்த உணர்வு வந்துவிட்டால் மற்ற எல்லா குணங்களும் எளிதில் வர முடியும். ஏனென்றால் நிமித்த உணர்வில் நான் என்பது இருப்பதில்லை. மேலும் நான் என்பதே தடுமாற்றத்தை கொடுக்கிறது. நிமித்தமாவதால் நான் என்பது முடிந்து உமது உமது என்றாகிறது. சகஜ யோகி ஆவீர்கள். அனைவருக்கும் தாதிகளிடம் அன்பு இருக்கிறது. பாப்தாதாவிடம் அன்பு இருக்கிறது. அதனால் அன்பிற்கு ரிட்டனாக விசேஷங்களில் சமமானவராக மாற வேண்டும். அதனால் அப்படி லட்சியம் வையுங்கள். விசேஷங்களில் சமமாக மாற வேண்டும். யாரிடம் என்ன விசேஷத்தை பார்த்தாலும் அந்த விசேஷத்தை வேண்டுமானால் ஃபாலோ செய்யுங்கள். ஆத்மாவை ஃபாலோ செய்தால் இரண்டும் தெரியும். விசேஷத்தை பாருங்கள், அதில் சமமாக மாறுங்கள். நல்லது. வரதானம். நிச்சயத்தின் அகண்ட ரேகை மூலமாக நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கும் வெற்றி திலகதாரி ஆகுக. யார் நிச்சய புத்தி உடைய குழந்தையோ அவர் ஒருபோதும் இப்படி அல்லது அப்படி என்பதின் விஸ்தாரத்திற்கு போவதில்லை. அவரது நிச்சயத்தின் முறியாத ரேகை மற்ற ஆத்துமாக்களுக்கும் தெளிவாக தெரியும். அவரது நிச்சய ரேகையின் லைன் இடையிடையே முறிந்திருக்காது. அப்படிப்பட்ட ரேகை உடையவர்களின் நெற்றியில், அதாவது நினைவில் சதா வெற்றி திலகம் பார்வைக்கு தெரியும். அவர்கள் பிறந்ததில் இருந்தே சேவை பொறுப்பின் கிரீடதாரியாக இருப்பார். சதா ஞான ரத்தினங்களோடு விளையாடுவார். சதா நினைவு மற்றும் குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே வாழ்க்கையை கழிப்பார். இதுதான் நம்பர் 1 பாக்ய ரேகை. ஸ்லோகன். புத்தி வடிவ கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் மாத்திரை வருவது என்றால் மகிழ்ச்சியாக இருப்பது. ஓம் சாந்தி.